சித்தார கட்டிக்கிட்டு சின்னாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செந்தரி மயிலாட வந்தாரா மத்தாப்பு செந்தரி வத்தி மயிலாட வந்தாரா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாரா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாரா சித்தார கட்டிக்கிட்டு சின்னாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செந்தரி வத்தி மயிலாட வந்தாரா கமுதக்குடி அன்பு உறவுகள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கமுதக்குடி யாதவர் சங்கம் உறுப்பினர்கள் மற்றும் மாவீரன் அழகுமுத்துக்கோன் இளைஞர் பேரவை நல்ல இதயங்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 6001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை உறவுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து நண்டுபட்டி எம் கண்ணன் அவர்கள் ரூபாய் 5001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கொடுத்திருக்கிறார். அத்தனை நல்ல இதயத்துக்கு நன்றி கூறி இந்த சூத்தூத்தி முண்டைய காணா மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே இதையோ சொல்ல தொடுச்சானே வாய் வச்சானே கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணசாமி என்ன ஆண்டி ஒப்பளையா? கூற கோயில் சேவலம் பார்த்து படிக்குது பாட்டு நீயும் பதில் சொல்ல கேட்டு சபாஸ் நல்லா இருக்கு பாடு மாமா மயங்குறேனாமா என்ன ஆச்சு? அடுத்த வரி பாடியா? தெரியலடி முண்டை மோகர முண்டைய பாரு. மோகரில ஆளுகளையும் கூற கோயில் சேவலம் பார்த்து படிக்குது பாட்டு நீயும் பதில் சொல்லி கேட்டு மாமா மயக்க நீ வாமா அடி மானே மயங்கிடலானே வத்தாதும்மா ஆசை நதி வத்தாதும்மா ஓ நீ ஆளான நாத்து நான் ஆளோளம் போடும் காத்து மாமா மயங்கு தள்ளாமா ஆமா ஆமா ஹலோ அப்படியே லீவ் லெட்டர் தர முடியுமா? அப்படியே லீவ் எதுக்கியா? இவ முணுமுணுப்ப தூண்டுறா. நல்லால பிடிக்குது முடி வணக்கங்க. ஒல்லி குச்சே அடம்புக்காரு ஒட்டிக்கிட்டா உடம்புக்காரி தலையில் அடிச்சு என்ன சாச்சு புட்டா ஆ ஊ இ எல் ஓ யூ ஆர் எஸ் டி நதியோரம். ஆனா எந்த பாட்டுக்கு அடிக்கிறீங்க அதானே. இருக்காப்பா? என்ன பண்றது கழுதைக்கு வாக்கப்பட்டுட்டோம் என்ன பண்றது நீ என்ன சொல்ல வரேன்னா கழுதைக்கு வாய்க்கப்பட்டா என்ன பண்றது லென்த் அதிகம் சொல்ல வர. எங்க தலையெழுத்து என்ன பண்ணி தொலைகிறது? வணக்கங்க. ஆமா பெரிய சண்டியோட நீசு வாச்சவ வணக்கங்கன்ற. நீ பெரிய ஏஆர் ரகுமானு வந்தோன்னு எதுக்கா பாடின முண்டம்? எதுக்குடா பாடின? முண்டம் அப்படின்னா என்னது? நீ முன்னாடி இருக்கும்போது உன்னை டம்னு போர்ஸ் லாக் வேறு ஒவ்வொன்று தான் குலவை ஓட்டேன் விளங்காது. இந்த ஸ்கூல் குழந்தையெல்லாம் ஏன் உக்காந்துருக்கான்? ஏன்? விச் இந்த லாக் ஆ? அவன் மூத்தத்தை குடி புத்தி. ஏன் அவர் மூத்த? நீ ஆல்ரவுண்டுக்கார மூத்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே? தவறு தவறு தவறு. ஏன் என்னாச்சு? யாரு மூத்திரத்தை வேணா கூட நான் சர்க்கரை இல்லாம குடிப்பேன், அவன் மூத்திரத்தை குடிக்க மாட்டேன். ஏங்க? ஒரு நாளைக்கு ஒரு சரக்கு மாத்தி அடிக்கிற முண்டை. அப்புறம் எனக்கு 10 வரும். என்னது? தடுப்பு. கொஞ்சமா அவனுக்கு அறிவு இருக்கா? சூடு சொன்ன ஏதாவது இருக்கா? மானிட்ட முட்டை பலே. அந்த வண்டி இன்னும் வரலங்க.
இந்த வண்டி பாத்தின்னு ஒரு வண்டி மட்டும் வந்திருக்கு. நீங்க சொன்ன சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா மானங்கட்ட முண்டை அந்த வண்டி வரல. வரல மேடம். உங்களுக்கு இருக்கான்னு கேட்டேங்க. வெக்கம் மானம் சூடு சொன்ன சோத்திங்க சோத்துக்குள்ள பியதிங்கடா மானண்ட முட்டா வேலை எதுக்கு என்ன வர்ணிச்சு பண்ண? யார் மூல நீ? உனக்கு நான் தான் பொச்சன். ஏய் பொச்சனா? ஏய் புருஷன். புருஷனா? யார் சொன்னது? ஏன் அவன் பேரு புருஷன் அப்படின்னா ஏங்க உன் பரிசம்போட வரும்போது உங்க ஆத்தா அத்தா நீ பரிசம் போடும்போது குடுக்கிற காப்பி தூள் புர் அதை குடித்து விட்டு முதல்ல கிச்சு பிச்சு பண்ணோன்னே ஒரு பிறக்கும் ஒரு சன். அதனாலதான் அவன் புர் சன் கிளாஸ். அவ்வளவுதான். கைதட்டு 4 ஊர் அப்படியே இருந்துச்சு. வீட்டுக்கு பாப்பா. ஏங்க நான் எப்படியும் பேசுவேன். பூரா என் சொந்தக்காரங்க எல்லாருமே என் உயிருங்க. ஆனா சொல்லுங்க. என் பூராமே எனக்கு பங்காளி. ஆனா பங்காளினா எல்லாத்துலயும் அவங்களுக்கு உறவு உண்டு. நாங்க கட்டிங் அடிச்சாலும் அவங்க எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன். கணேஷ் போயில வாங்கினா கூட ஆளுக்கு ஒரு போடு. ஆனா அதுக்கே அப்படி நாங்க பார்ட்னர் சேரும் போது அத்தனை பங்காளியும் சேர்ந்து திஸ் பாவாடை ரிமோட் லாக். யாருக்கு? எனக்கா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தீபாவளிக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல வரீங்களா? உனக்கு என்ன ஆகும்? எலும்பு உனக்கு. உனக்கு எலும்பு. உங்களுக்கு எலும்பும். என்ன எலும்பும்? உங்களுக்கு என்ன எலும்பும்? ஆட்டு எலும்பும் உங்களுக்கு எலும்பும். கைதட்டலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் 2024 டைலாக். உண்மைதே. சோசியல் மீடியால வைரல் ஆக போகுது. எலும்பும் எலும்பும். எதுக்கு எடுத்தாலும் இத பாக்குறதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு நாடகம். ஏன் இந்த குளிர்ல கூட ஆம்பளை ஸ்டாண்ட் இந்த ஒன் ஸ்லிங் சிங்கிள் ஸ்டாண்ட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ட்ரில்லிங் இந்த போர். உன் கூட முந்த அக்க போ. என்ன மயிருக்கு வந்த? மயிர் அப்படின்னா கிஸ்கார்ட் கிரீம். the hair in the உதிரிங். மயிர் என்ன அதுல மட்டுமா இருக்கும்? மண்டையில என்ன இருக்கு? ரொம்ப பேசாரி குச்சிக்காரி. ஏய் ரொம்ப நீ பேச உனக்கு அவ்வளவு மரியாதை. என்ன பேசுற? நான் எத்த தண்டி ஒரு பப்புன்னு என்னைய பார்த்துட்டு சூடு இருக்கான்ற ஆளான்ற வாடா ஓடான்ற அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு என்னடா மரியாதை? ஐயோ அப்புறம் உன் பூ போட்ட சட்டியை கிழிச்சு விடுறேன். அப்புறம் பூ போட்ட சட்டி நீங்க எப்ப பாத்தியே? அதுல நாய் பொம்மை சட்டி தானே ஓட்டிருக்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? முண்டை காய போட்டு வந்துட்டாரா? ஏய் அட கரும முடிச்சவனே காய போட்டதான் பாத்துட்டு வந்திருக்க பாரு நீ. நீ அவளேற முட்டா பையலா இருந்திருப்ப. இதுக்கு முன்னாடி மோப்பனாய்க்கு பதிலா வந்து என்னையத்தையும் பயன்படுத்தினாங்க. எதுக்கு? பாய பாரு. உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனா கோல்டு வின்னர் என்ன தெரியும்? விளக்கெண்ண தெரியும். நல்லெண்ண தெரியும். விளக்கெண்ண யாரு வரு தெரியலைங்க. அதான தூக்க வரிசையில வந்துட்டாரு. டீ குடுக்க வராரு. எவ்வளவு கூட்டாம இருக்கு பாத்தியா? உன் தாய்மாரெல்லாம் முக்கார போட்டிருக்கு. எதுக்கு? ஆனா என் ஆண் சிங்கம் பூராமே எப்படி உட்கார்ந்துருக்கு பாத்தியா? பார் குளுருங்க. முழுமையா வந்திருக்கிற உன் பொண்டாட்டி சந்திரமுகியா பார். நான் என்ன சந்திரமுகியா? நான் பார்க்காத டான்ஸே கிடையாது, போகாத மேடையும் கிடையாது. சரி என்கிட்ட எதிர்த்து பேசின உங்களை பூரா இப்ப 100 அட்டையில பதிவு பண்ணாம ஏடிஎம் கார்டுல படுத்து கிடக்கிறா. கமான் கிளாஸ். எதுக்குங்க? உங்க ஆத்தா உங்க அப்பத்தா எல்லாத்தையும் மேடையில சந்திச்சுவேன். கள்ளிச்சேரி காட்டருமை. சரி உன்னை போனா போயிட்டு அப்படின்னு ஒரு எலும்பு ஊத்தி சக்காலத்தி மகன் உன்னை வளர்த்த விட நினைச்சா என்னைய பார்த்து கேட்கிற சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா? சூடும் இல்ல சொர்ணம் இல்ல. ஸ்டேட் பேங்க்ல 1 லட்சம் கடை இருக்கு. அந்த கடனை நான் கேட்கவே இல்லையே. பேக்குல மடிச்சு வச்ச துணி இருக்கு. சரி வேற உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது. வந்தோனே எதுக்கு வர்ணிச்சு பண்ணீங்க? யாரு என்னன்னு தெரியாம என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர? அந்த மாசத்துக்கு தான் வந்தேன். ஹலோ நீங்க என்னதான் செவத்த தொழியா இருந்தாலும் மேடைக்கு மேடை நீங்க வந்தா நாங்க கட்டி பிடிப்போம். எதுக்கு கட்டி பிடிப்பிய? அதான் அதுக்கு தான். எதுக்கு? தேம்பிடிக்க முத்தம் கொடுடா. உன் திமிரெல்லாம் கொஞ்சம் விட கொஞ்சம் கட்டிடா. என்ன அது பாரு, நான் பேசுற டைலாக் புரியாம சிரிக்கிறாங்க பாரு. எப்படி ஆடியன்ஸை ஏமாத்தி வச்சிருக்கேன் பாரு 18 வருஷமா. உண்மைதே. இவங்க எல்லாம் நினைச்சு வந்திருப்பாங்க பைக்ல என்னன்னு எம்கேஆர் ஏதாவது பண்ணுவேன்னு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏங்க 18 வருஷம் பண்ணாதவனா என்ன திருந்த போறேன்? அவ்வளவுதான். இவங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும். ஆனா இப்பதான் படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
காலையில என் முறியை வெளியிடுவேன், அப்பத்தான் பார்க்க முடியும் பர்ஃபார்மன்ஸை. சும்மா கிடையாது. சொல்லுங்க. ஒரே விஷயம், இப்ப எல்லாம் போய் நீங்க சோறு படைஞ்சு தூக்கம் வந்து தூங்குனா கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை ஐயா. ஏன்? இந்த கமுதக்குடி நாடகம் உங்க பேரம்பேத்தி ஆண்டாண்டு காலமா அழியாம இருக்கிறது காரணம் இந்த யூடியூப் சேனல். இவங்களுக்கு ஒரு கைதட்டலாம். பார் தட்டுறாங்க பார். உண்மைதான். சமைக்க தெரிஞ்ச பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு ராங் இருந்தாலும் நீ சமைக்கும் போது சமையக்கட்டு ஓரத்துல சிலிண்டர் ஓரத்துல சைடிஸே இல்லாம தண்ணி அடிக்கிறான் பாரு ஆம்பளை, அவனுக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும். ஏங்க தண்ணி அடிக்கிறதே தப்பு, அதுல என்ன சைடிஸ் வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது? குழம்புல உப்பு போடுற பொம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருந்துச்சுன்னா சைடிஸுக்காக இந்த உப்பு நக்குறேன் பாரு. கம்பு குட்ட வரைக்கும் மோரையில பாரு மோரையில. ஏயா கொஞ்சமா வெக்கமான ஏதாவது இருக்கா? உன் மானத்தை நீனே கெடுக்கிற. தண்ணி அடிக்கிறதே தப்பு, அதுல என்ன கம்பு கொட்டை மோந்து பார்த்து தண்ணி அடிக்கிறது வேற? அப்ப கூட குடும்ப கஷ்டத்துக்காக சைடிஸ் காசை மிச்சம் பண்ணிட்டு உனக்கு வளையல் வாங்கிட்டு வர்றதுக்காகத்தான் அவன் கம்பு கூட்டம் மோந்து பாக்குறான். வளையல் வேண்டு வரல எந்த காலத்துல? எந்த காலத்துலயா? கம்பு கூட்டையே இந்த உரியிறானே உன் கூட்ட விடுவான். நீ வச்ச வெஞ்சன கூட்டமே விடுவானா? கைதட்டலாம், ஏன் அவசரப்படுற? அவ்வளவுதான். அந்த காலத்து ஆம்பளைமா இந்த காலத்துல இருக்கல. அந்த காலத்துல வேலைக்கு போனாங்க, பொண்டாட்டிக்கு வளையல் பாசிலாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த காலத்துல எங்க வளையல் பாசிலாம் வாங்கி தெரியும்? இந்த காலத்துல வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற உனக்கெல்லாம் இவ்வளவு திமிர் இருக்கும் போது வேலைக்கு போற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? என்ன பண்ற? ஆமா நீங்க தாசில்தார் தானே? ஏய் தாசில்தாரா? ஆமா, பெரிய தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்ட பிறகு தண்ணி முண்டை. என்ன வேலை பார்த்த? மிஞ்சி மிஞ்சி போனா 100 நாள் வேலைக்கு போற. எவ்வளவு பெரிய வேலை அந்த 100 நாள் வேலை. அந்த 100 நாள் வேலையில போய் பூரா சிப்பிங்கற விளையாடுற, அப்படி லம்பு லம்புன்னு சிப்பிங்கற விளையாண்டு தாயம் வரட்ட, ஒரு தாயம், ஒரு 12, ஒரு 5, ஒரு ஒட்டு நொட்டு. என்னடி வேர்வை சிந்தி வீக்கேஜி செருப்பு ஓட்ட விழுந்தால அதை போட்டுக்கிட்டு நீ ஓட்ட குருசு இருந்தாலும் உன்னை வயிறை ஒட்ட விடாம கஞ்சி ஊத்தி வளர்க்குறேன் பாரு ஆம்பளை. இதுக்கு மேல என்ன வேணாம்? இவள பொம்பளை இருந்தா விளக்க மாத்த அடிங்கதா. ஏங்க என்னையே விளக்க மாத்த அடிக்கணும்? ஒன்னதான் அதை வாங்கி திருப்பிட்டு. இப்ப ஆம்பளை ஊரா வீட்டுல எங்க படுத்து கிடக்கேன்? உண்மைதாங்க, ஆம்பளைல படுத்தா கிடக்குறாங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் ஏன் குடிக்கிறேன்? எதுக்கு? தோன்றது. என்ன நாக்கு தோன்றதுன்னு. பெருமாள் சிரிக்கிறான் பாரு ஏழப்பைய, சுத்த மொட்டு முண்டை. யார பத்தியா மொட்டு முண்டைங்கிற? இல்ல ஏன் அவன் தண்ணி அடிக்கிறான்? ஏங்க தண்ணி அடிக்கிறாங்க? அப்ப தண்ணி அடிச்சாதான் அவனுக்கு வந்து லென்த் அதிகமா வைக்க முடியும். என்ன லென்த் அதிகமா வைக்க முடியும்? தண்ணி அடிச்சோடனே இப்படி வைப்பேன் காலை. ஆனா நீ நினைச்சது வந்து நீக்குற தானே? நீக்குறவா? நீ இல்ல வந்து ஏத்தி விட்ட படத்தை யாயா நீ வேற. அதனால இந்த இடத்துல நான் ஆட வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு. சரி. ஏன்னா எல்லாத்தையும் போய் சிரிக்க வச்சுட்டோம்னு அப்புறம் மட்டும் கூட்டம் வராது.